இட்லி மாவில் 4 தேக்கரண்டி நல்லெண்ணெயை லேசாக சூடாக்கி கலந்து இட்லி வார்த்தால் இட்லி மிருதுவாக இருக்கும். பூரிக்கு கோதுமை மாவு பிசையும் போது ஒரு பிடி ரவை சேர்த்து பிசைந்தால் பூரி நன்கு உப்பி வருவதுடன் நீண்ட நேரம் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். வடை மாவு தளர இருந்தால் அரிசி மாவு அல்லது மைதா மாவு கலந்துவிட்டு பிறகு வடை செய்தால் வடை எண்ணெய் இழுக்காமல் மொறுமொறுவென்றிருக்கும். அடைக்கு மாவரைக்கும் போது பீட்ரூட் மற்றும் கேரட்டை சேர்த்து அரைத்துப் பிறகு அடை செய்தால் அடை கலராகவும் டெஸ்டாகவும் இருக்கும். பச்சரிசி உளுந்துடன் ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி சேர்த்து அரைத்து தோசை வார்த்தால் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். சர்க்கரை பொங்கலை அடுப்பிலிருந்து இறக்குவதற்கு முன் கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றி கிளறிவிட்டு சிறிது நேரம் கழித்து இறக்கவும். ஆப்பத்திற்கு அரைக்கும் போது அரிசியுடன் தேங்காய் சேர்த்து அரைப்பதற்கு பதில் 4 ஸ்பூன் கோதுமையை அரிசியுடன் ஊற வைத்து அரைத்து ஆப்பம் செய்தால் சுவை சூப்பராயிருக்கும்.